குட்டீஸ், நாங்கள் தான் உங்களுக்கு குக்கிங் ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சமையல் வீடியோ தான். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். பச்சை மிளகா வெட்டியாச்சு, தக்காளி, வெங்காயம், காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு, அரிசி எடுத்து வச்சாச்சு, தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு. ஓகேவா? இந்த பக்கம் புதினா, அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல், இது எல்லாம் ரெடி ஆகும். ஸோ பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டை கிராம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் போட போகிறோம். பார்ப்போம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பார்ப்போம். புதினா போட்டுக்கலாம். பச்சை மிளகா, புதினா போட்டாச்சு, வெங்காயம் கரைச்சி இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். தேங்காய் பால் சாதத்துக்காக ரெடி பண்ணிக்கணும். தக்காளி, இருந்த காய்கறி எல்லாம் சேர்த்தாச்சு. ஓகேவா? நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. எண்ணெய் கடுகு போட்டாச்சு, உருளைக்கிழங்கு போட்டுட்டு இருக்காங்க. பார்ப்பீங்க. இது வதங்கட்டும். நல்லா இடிச்சு நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அளவோடு ஊற்றணும். நாங்கள் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் ஊற்றுறா தண்ணி. தண்ணி ஊற்றக்கூடாது, தேங்காய் பால் தான் ஊற்றணும். ஓகேவா? அங்கே பண்ணி அப்போ தான் தேங்காய் பால் சாதம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அரிசி நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசி தான் எப்பயுமே நாங்கள் போடுவோம். வீட்டு அரிசி வந்து சாப்பிட மாட்டோம். அதுக்காக பிரியாணி அரிசி தனியாக வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்கோம். ஓகே, பார்ப்பீங்க. அடுத்து என்னங்க, உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டு உப்புலாம் நம்ம உருளைக்கிழங்கு பாருங்க உப்பு சேர்த்துட்ருக்காங்க. முடியாச்சு. பக்கத்தில் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல? பார்ப்போம். விசில் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? தேங்காய் பால் சாதம் ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி. ஓகே, பார்ப்போம். சாப்பிடும் போது சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிடுறேன். டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.